அது ஒரு பெரிய பட்டணம் இல்ல, ஆனாலும் பசுமைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல கஜேந்திரன் ஒரு ஆள் விவசாயத்தையே நம்பி தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, இப்படி பாட்டு பாடிக்கிட்டே அவனுடைய விவசாய வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான். காலத்துக்கு ஏத்த மாதிரி எத்தனையோ விளைச்சல்களை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு நாள் கஜேந்திரன் அவனோட வயல்ல போயிட்டு இருக்கிறப்போ ஒரு மூலையில 2 தென்னங்கண்ணு அதுவா முளைச்சி இருந்ததை பார்த்தான். அட, தென்னங்கண்ணு, நான் இத்தனை நாளா இத கவனிக்கவே இல்லையே. இத நான் பத்திரமா பாத்துக்கிறேன், இல்லனா இந்த பக்கத்து வயல்காரன் இத பறிச்சு எரிஞ்சிருவான். அதுக்கு மறுநாள் காலையிலேயே கஜேந்திரன் அந்த தென்னங்கண்ணு கிட்ட வந்தான். அந்த 2 தென்னங்கண்ணை சுத்தி எருவு போட்டு தண்ணி ஊத்தினான். அத ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருந்தான். இந்த 2 தென்னங்கண்ணுங்களும் பெருசாயி இளநீரை கொடுத்தா அதை நான் ஊர்ல வித்து இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும், இப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டான். அத ஆடு மாடுகள் மேயாம இருக்கிறதுக்காக அதை சுத்தி முள்வேலிகளையும் போட்டான். கொஞ்ச நாட்கள்லயே அந்த தென்னங்கண்ணு பெருசாயி இளநீர்களை காய்க்க ஆரம்பிச்சுது. அதெல்லாம் பார்த்ததுமே கஜேந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த 2 மரத்துல இருந்தும் இப்படியே நிறைய இளநீர்கள் வந்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், இப்படி நினைச்சு அவன் உற்சாகமா போய் விலை உயர்ந்த எருவை வாங்கிட்டு வந்து அந்த மரத்துக்கு போட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் ஒரு மரத்துல மட்டும் இளநீர் இருந்ததை பார்த்தான். இன்னொரு மரத்துல ஒரே ஒரு இளநீர், அதுவும் காஞ்சு போய் சுமாராதான் காணப்பட்டது. ஐயோ, இது என்ன, 2 மரங்களுக்கும் ஒரே மாதிரி எருவு தான் போட்டேன், ஒரு மரத்துல மட்டும் நல்ல காய்ச்சி இருக்கு, ஆனா இந்த 2வது மரத்துக்கு என்ன ஆச்சு? இப்படி நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். 2வது மரத்தை எவ்வளவோ பத்திரமா பார்த்து கூட அதுல எந்த காயும் காய்க்காததால கஜேந்திரன் அந்த மரத்தை கண்டுக்கவே இல்லை. காய்க்காத மரத்தை பாக்குறத கூட நிறுத்திட்டான் கஜேந்திரன். நல்ல காய்க்கிற மரத்துக்கு மட்டும் தண்ணி ஊத்தி பத்திரமா பார்த்துக்கிட்டான். நல்ல எருவும் போட்டான். ஒரு நாள் ராத்திரி நில ஒளியில அமைதியான வேலையில அந்த 2 மரங்களும் தனக்குள்ளேயே பேசிக்கிச்சிங்க. என்ன நண்பா, நம்ம எஜமான் உன்னை மட்டும் சரியாவே பாத்துக்கிறது இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல, இப்படி இன்னொரு மரம் பதில் சொல்லுச்சு. அதுக்கு அந்த முதல் மரம் இப்படி சொல்லுச்சு. எதுவும் நீ மறைக்க வேண்டாம், உன் வருத்தத்தை என்கிட்ட மறைக்கிறது எனக்கு நல்லா புரியுது. எதுக்கு அனாவசியமா கண்ணீரை எதுக்கு வீணடிக்கணும்? அந்த கடவுள் என் தலையெழுத்த எப்படி எழுதிருக்கானோ அப்படிதான். கண்ணீரை வீணடிக்காம உன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இளநீர்ல நிரப்ப போறியா? எப்படியோ அது காஞ்சிதான் போயிருக்கு, இப்படி கேலி கிண்டலா சொல்லிச்சு முதல் மரம். அந்த 2வது தென்னை மரம் தன்னோட ஒரே ஒரு இளநீரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டது. மறுநாள் காலையில கஜேந்திரன் தன்னோட மகனை வயல்ல உதவியா இருக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தான். பண்டி வயல் முழுக்க சுத்தி சந்தோஷமா விளையாடிட்டு அந்த 2 தென்னை மரத்துக்கிட்ட வந்தான். ஆஹா, எவ்வளவு உயரமா இருக்கு இந்த மரம், இப்படி சொல்லிட்டு அந்த மரங்களை சுத்தி வர ஆரம்பிச்சான். காய்களே காய்க்காத தென்னை மரத்தை புடிச்சு பண்டி விளையாடிட்டு இருந்தப்போ கஜேந்திரன் அங்க வந்தான். டேய், போயும் போயும் அந்த தரித்திரம் புடிச்ச மரத்தையா பிடிச்சி விளையாடுவ? அது ஒரு ராசி இல்லாத மரம், அது கூட இருந்தினா நமக்கும் ராசி இல்லாம தான் போகும். இப்படி வா இந்த மரத்து பக்கம். இப்படி சொன்னதுமே பண்டி மரத்துக்கிட்ட விளையாடுறத நிறுத்திட்டு தன்னோட அப்பா கிட்ட நடந்து வந்தான். இங்க பாரு, இந்த முதல் மரத்துக்கிட்டயே விளையாடு, அந்த 2வது மரத்துக்கிட்ட மட்டும் போகாத, சரியா? இந்த மரம்தான் நமக்கு 4 காசு பணம் சம்பாதிச்சு கொடுக்குது. அப்பாவோட பேச்சை கேட்டு சரின்னு சொல்லிட்டு காய்கள் காய்க்கிற மரத்துக்கிட்ட போய் விளையாடிட்டு இருந்தான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த 2வது மரம் ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்கி நின்னுது. அந்த நேரம் அந்த மரத்தால துக்கத்தை அடக்கவே முடியல. இது யாருக்குமே தெரியாம போச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த மரம் ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுது. நேத்து யாரோ சொன்னாங்க கண்ணீரை வீணாக்க மாட்டேன்னு, இப்படி இலக்காரமா பேசி இன்னும் வெறுப்பேத்திட்டு இருந்தது அந்த முதல் தென்னை மரம். ஒரு சில ஜென்மங்க இப்படிதான் அழறதுக்குன்னே பிறக்குங்க. இங்க பாரு, நான் எவ்வளோ அழகா வளர்ந்துருக்கேன், எவ்வளோ இளநீர்கள் தரேன், அதனாலதான் என்ன எல்லாருக்கும் பிடிக்கும். இதுல நான் என்ன பண்ண? எனக்கு காய்கள் காய்க்கலனா அது ஏன் தப்பா? சின்ன பசங்களை கூட என்கிட்ட வரவே விட மாட்டேங்கிறாங்க. இப்படி அழுது ரொம்ப வருத்தப்பட்டது.
ஆமா, அவங்களுக்கு என்னாலதான் லாபம் வருது, உன்னால என்ன கிடைக்குது? இப்படி மனச புண்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தது அந்த முதல் தென்னை மரம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த 2வது தென்னை மரம் அழுதுகிட்டே இருந்தது. இது எல்லாத்தையும் அமைதியா அந்த நிலாவும் பார்த்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு மறுநாள் முதல் தென்னை மரத்துல இருந்த இளநீரெல்லாம் கீழே விழுந்தது. அதே மாதிரி அந்த 2வது மரத்துல இருந்த ஒரே ஒரு காஞ்ச தேங்காயும் கீழே விழுந்தது. கஜேந்திரனும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஊருக்குள்ள இளநீர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த நாராயணன் கிட்ட சொன்னான். நாராயணா, எவ்வளோ இளநீர்கள் பாரு, காய்க்கு 10 ரூபான்னு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. இப்படி சொன்னான். நல்ல இளநீரா இருந்ததால நாராயணனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கேட்ட பணத்தை கஜேந்திரன் கிட்ட கொடுத்துட்டு அந்த இளநீர்களை அங்கிருந்து வாங்கிட்டு போனான். ஆஹா, இந்த ஒரு மரத்தால இவ்வளவு லாபமா? இந்த பணத்தை வச்சு என் மகனுக்கு ஏதாவது ஒரு தங்க நகைய வாங்கணும். இப்படி சந்தோஷப்பட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். காஞ்சி போய் விழுந்து கிடந்த அந்த இளநீரை கண்ணால பார்க்க கூட இல்லை. இது எல்லாத்தையும் பார்த்து முதல் தென்னை மரம் நல்லா சிரிச்சுது. அதுக்கு மறுநாள் கஜேந்திரன் அந்த தென்னை மரத்துக்கிட்ட வந்தான். இருந்த ஒரு காஞ்ச இளநீரும் கீழே விழுந்துதா? ச்சே, இந்த மரம் இனிமே நமக்கு எதுக்குமே உதவாது. இந்த மரத்தை வெட்டி அந்த ஓலைகளை வித்தாவது பணத்தை சம்பாதிக்கிறேன். நினைச்ச மாதிரியே அந்த 2வது மரத்தை வெட்டி அந்த இடத்துல இருந்து அந்த மரமே இல்லாத அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ அந்த முதல் தென்னை மரம் மட்டும் அங்க தனியா நின்னுட்டு இருந்தது. தன்னுடைய நண்பனுக்கு நடந்த இந்த சோகத்தை நினைச்சு வருத்தப்படாம சந்தோஷப்பட்டு நின்னுட்டு இருந்தது. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா வெட்டின அந்த தென்னை மரத்துக்கிட்ட ஒரு சின்னதா செடி முளைச்சிருந்தது. கஜேந்திரன் அதை பார்த்து அதுக்கு கூட தண்ணி ஊத்துறது, எரு போடுறதுன்னு பண்ணான். அந்த தென்னங்கண்ணு சின்னதா முளைச்சிருந்தது. அந்த சின்னதா இருந்த தென்னை மரத்தை கூட பார்த்து அந்த முதல் தென்னை மரம் சிரிச்சுது. அம்மா ஒரு மாதிரியும் பிள்ளை ஒரு மாதிரியுமா இருக்கும். என்னதான் வளர்ந்தாலும் அதெல்லாம் மொட்டையா தான் இருக்கும். எதுக்கு இந்த எஜமான் தேவையில்லாம இத கஷ்டப்பட்டு வளர்க்கறாரோ? இப்படி சலிச்சுக்குச்சு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த சின்ன மரம் பெருசாய் இளநீர்களை விட்டுது. அப்ப கூட அந்த முதல் தென்னை மரம் தன்னோட கேலி கிண்டல நிறுத்தல. அதெல்லாம் நல்ல இளநீரா இல்ல காஞ்சி போனதா யாருக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி இருந்த மரமும் இப்படிதான் காஞ்ச இளநீர்களை கொடுத்து எஜமானு மோசம் பண்ணுச்சு. நீயும் அப்படிதான், ஏதோ ஆரம்பத்துல முளைப்ப, அதுக்கப்புறம் எல்லாம் காஞ்சி போய் ஏமாற்றத்தை தான் கொடுப்ப. ஆனாலும் அந்த சின்ன தென்னை மரம் எதுவுமே பேசாம அமைதியா இருந்து லேசா சிரிச்சுது. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய இளநீர்களை நல்லா காய்ச்சி எல்லாரோட பார்வையையும் ஈர்த்துது. இன்னொரு பக்கம் அந்த முதல் தென்னை மரத்துக்கு அந்த வருஷம் ஒரு காய் கூட காய்க்கல. இதனால கஜேந்திரன் புதுசா வளர்ந்த தென்னை மரத்துக்கு தண்ணியை ஊத்தி எருவு போட்டு ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வளர்க்க ஆரம்பிச்சான். ஒரு இளநீர் கூட காய்க்காத அந்த முதல் மரத்தை ரொம்ப சலிப்பா பார்த்தான். எஜமான் சலிப்பா தன்னை பார்க்கறத ரொம்ப வருத்தப்பட்டு பார்க்கறது மட்டும் இல்லாம அழுகிற நிலைமை ஆயிடுச்சு அந்த முதல் தென்னை மரத்துக்கு. அப்ப கூட அந்த மரத்துக்கு மறைஞ்சு போன தன்னோட நண்பன் தென்னை மரத்தோட வருத்தம் புரியல. ஆனா என்ன பண்றது, காலம் கடந்து போயிடுச்சே. கஜேந்திரன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம காய்க்காத அந்த தென்னை மரத்தை உடனே வெட்டி எடுத்து அதோட ஓலைகளை வித்து காசை சம்பாதிச்சான். அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு வேற ஒருத்தங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கே கூட நடக்கலான்னு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இறக்கம் காட்டணுமே தவிர இலக்காரம் பேசக்கூடாது. இது இவங்க கதை. நிலைமை மாறும். இன்னொரு அற்புதமான கதையோட சந்திக்கிறவங்கள. டிரைவர் நாகராஜ் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தான். பணக்காரரான மாதவையா தன்னோட மனைவி சுசீலாவோட சேர்ந்து கார்ல டவுனுக்கு போயிட்டு இருந்தாரு. சுசீலா கொஞ்சம் வருத்தமா, இன்னொரு முறை யோசிச்சுக்கோங்க, மந்தாரப்பள்ளியில முறை பொண்ணு வரலட்சுமி இருக்கிறப்போ நம்ம மகனுக்கு டவுன்ல இருக்கிற பொண்ணு பாக்குறது அவ்வளவா நல்லா இல்லைங்க. விவரம் கெட்ட மாதிரி பேசாத சுசீலா. 4-5 வியாபாரம் பண்ணிட்டு இருக்க நான் எங்க, 4 மாடு மேய்க்கிற உங்க அண்ணன் எங்க? நீங்க கலிங்கப்பட்டினத்துல இருக்கீங்க, எங்க அண்ணன் மந்தாரப்பள்ளியில இருக்காங்க. இந்த அதிபுத்திசாலித்தன பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். இங்க பாரு சுசீலா, என்னோடது மாளிகை வீடு, உங்க அண்ணனோடது மண் வீடு. இந்த சம்பந்தம் ஒத்து வராது. பையனோட முறை பொண்ணிய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சினா அதை கைவிட்டுடு. மனசை மாத்திக்கோ.
இப்படி மாதவன் சொல்லிட்டு இருக்கிறப்போ மந்தாரப்பள்ளி கிட்ட கார் வந்ததுமே ஏதோ பிரச்சனை வந்து கார் நின்னுடுச்சு. டிரைவர் நாகராஜ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கார் ஸ்டார்ட்டே ஆகல. டிரைவர், என்னாச்சு? கார் எதுக்கு நின்னுடுச்சு? அதுதான் என்னன்னு தெரியல சார், நீங்க கார்லயே இருங்க, நான் இறங்கி என்னன்னு பாக்குறேன். இப்படி சொல்லி டிரைவர் நாகராஜ் காரை விட்டு இறங்கி இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்தான். கொஞ்ச நேரம் ஆகியும் கார் ஸ்டார்ட்டே ஆகல. நாகராஜ்க்கு என்னன்னே புரியல. மாதவையா கிட்ட வந்து, ஐயா, பிரச்சனை என்னன்னே புரியல, நீங்க அம்மாவோட சேர்ந்து பஸ்ல வந்துருங்க, நான் இங்க பக்கத்துல யாராவது மெக்கானிக் இருந்தா காட்டிட்டு வரேன். இப்படி சொன்னதுமே மாதவையாக்கு கோபம் வந்தது. ஆனா வேற வழி இல்லாம, சரி சரி, டவுனுக்கு போறதுக்கு பஸ் வருதான்னு பாரு. சரிங்க ஐயா. இப்படி சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறப்போ கொஞ்சம் தூரத்துல மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு சுசீலாவோட அண்ணன் வீரையா வந்துட்டு இருந்தாரு. நடு ரோட்ல நின்னுட்டு இருந்த காரை பார்த்து, அட, இந்த காரு நம்ம தங்கச்சியோட கணவரது மாதிரி இருக்கே. இப்படி நினைச்சு மாட்டு வண்டிய கார் கிட்ட வந்து நிறுத்தினாரு. கார் கிட்ட சுசீலாவும் மாதவையாவையும் பார்த்தாரு. மாமா மாதிரி இல்லடா வீரையா, மாமாவே தான். இப்படி சொல்லி வீரையா வண்டியை விட்டு இறங்கி கார் கிட்ட வந்தாரு. மாதவையாவும் சுசீலாவும் அவரை பார்த்தாங்க. மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லாம போறதுக்கு நான் உன்ன மாதிரி மாட்டு வண்டியில தெரியல, இங்க பாரு, கார்ல வந்துட்டு இருக்கோம். இப்படி பெருமையா சொன்னாரு மாதவையா. மாமானா பின்ன இந்த கௌரவம் கூட இல்லனா எப்படி? அது சரி, என்னாச்சு மாமா நீங்க வந்த காருக்கு? என்ன ஆச்சுன்னே தெரிலண்ணா, இந்த ஊருக்கு வந்த உடனே நின்றுச்சு. உறவை பத்தி இந்த காருக்கும் தெரிஞ்சிருக்கு பாருமா, நமக்கு வேண்டியவங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு. இப்படி வீரையா சொன்னதுமே மாதவையாக்கு கோபம் வந்தது. கோபத்தோட, நாகராஜ், என்னாச்சு? ஏதாவது ஒண்ணு பண்ணு, முதல்ல இந்த ஊரை விட்டு போனோம். அப்படி நீங்க நினைச்சா பத்தாது மாமா, இந்த ஊரும் நினைக்கணும்ல. பார்த்தா காருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. சரி வாங்க வீட்டுக்கு போவோம் மாமா. சார், ஏதோ பஸ் வருது. சுசீலா, பஸ் வருதான், வா போலாம். இப்படி சொன்னதுமே பஸ் அங்க வந்தது. ரெண்டு பேருமே பஸ் ஏறினாங்க. சுசீலா வருத்தத்தோட, போயிட்டு வரங்கண்ணா. இப்படி சொல்லி கண் கலங்கினா சுசீலா. வீரையா சிரிச்சுக்கிட்டே தன்னோட தங்கச்சி சுசீலாவை பார்த்தாரு. இப்படியே ஒரு சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் மாலை போடப்பட்டிருந்த வீரையா போட்டோ முன்னாடி நின்னு வீரையா வருத்தத்தோட கண் கலங்கிக்கிட்டே, இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை மாமா, தங்கமான ஆள் நீங்க, உங்களுக்கு இந்த நெஞ்சு வலி வரணுமா? எங்களை விட்டு இவ்வளோ சீக்கிரம் பிரியணுமா? எனக்கு இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு மாமா. என் மாமா எங்கேயோ கோச்சிக்கிட்டு வெளியூருக்கு போயிருக்காருன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுவா உண்மை? போட்டோல நீங்க மாலையோட இருக்கிறீங்களே, ஐயோ. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தன்னுடைய 30 வயசு மகன் சந்திரசேகரை கூட்டிக்கிட்டு சுசீலா அங்க வந்தா. அண்ணா, இத்தனை வருஷமா சொத்து நிறைய இருந்ததால இவன் எந்த வேலையுமே செய்யாம இருந்துட்டான். ஒரே ஒரு மகன், லட்சக்கணக்குல சொத்து. வேலைக்கு எதுக்கு போனோன்னு நினைச்சு ஒரு சோம்பேறியாவே இவன் வளர்ந்துட்டான்னா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா தங்கச்சி. மாமா, எந்த வேலையும் செய்யாம இருக்கிற என் மருமக சேகரை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து முறை மாப்பிள்ளையாவே நான் ஆக்கிடுறேன். என்ன நம்புங்க மாமா. இப்படி சொல்லி வீட்ல இருந்து கிளம்பி போனாரு வீரையா. அண்ணா, என் பையன் ஒரு அப்பாவி, அவனை பத்திரமா பாத்துக்கோ, ரொம்ப கஷ்டம் கொடுத்துடாத. சரிம்மா தங்கச்சி. இப்படி சொல்லிட்டு வீரையா சேகரை கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. வீரையனோட மக வரலட்சுமி வீட்டை விட்டு வெளியில வந்து, நல்லா இருக்கீங்களா மாமா? அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்க வரோம், நீ எப்படி இருக்க? இப்படி மகளும் முறமாப்பிளையும் பேசிக்கிட்டதை பார்த்து, அம்மா வரோம், சாப்பாடு என்னம்மா பண்ணிருக்க? இன்னும் எதுவும் சமைக்கலப்பா, தோ இப்ப சமைச்சிடுறேன். மாப்பிளைய வெங்காயத்தை நறுக்கி கொடுக்க சொல்லி கோழி குழம்பு வேமா. சரிப்பா. இப்படி சொல்லி சேகரை கூட்டிக்கிட்டு வீட்ல இருந்த மண் அடுப்பு கிட்ட போனா வரலட்சுமி. அங்க சேகரை உட்கார வச்சு வெங்காயத்தையும் கத்தியையும் கையில கொடுத்தா. எப்படி அறியணும்னு சொல்லி கொடுத்தா. சேகர் அதுபடியே அறிஞ்சு கொடுத்தான். கொஞ்ச நேரத்துல சேகரோட கண்கள்ல இருந்து தார தாரையா தண்ணி கொட்டுச்சு. வரோம், கண் எரிது வரோம், என்னால இது அறிய முடியாது, நான் பண்ண மாட்டேன். இப்படி சொன்னா எப்படி மாமா? நமக்கு கல்யாணம் நடக்கணும்ல, நீயே சொல்லு. நடக்கணும் தான். அப்போ இது கண்டிப்பா அறியணும்.
இப்படி வரலட்சுமி சொன்னதும் சேகர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெங்காயத்தை அரிஞ்சான். அவனுக்கு கண் எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. மறுநாள் காலையில, மாப்பிள, பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீடை பெருக்கி வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுடுப்பா, நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். இப்படி சொல்லி வீரையா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. சேகருக்கு கோபம் வந்தது. ஆனா வரலட்சுமியோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற வழி இல்லாம தொடப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிச்சான். வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலமும் போட்டான். இத பார்த்து வரலட்சுமி சிரிச்சா. இன்னொரு நாள் சேகரை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனாரு வீரையா. மாப்பிள, அங்க பாருங்க, அங்க ஒரு கூடை இருக்கு, அதை எடுத்துட்டு போய் மாட்டு கொட்டாயிலிருந்து மாட்டு சாணியெல்லாம் அள்ளி வெளியில கொட்டுங்க. இப்படி வீரையா சொன்னதுமே சேகருக்கு கோபம் வந்தது. வீரையாவை பார்த்து, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் மாமா, என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மருமகனே, வரலட்சுமியோட கல்யாணம் நடக்கணும்னா இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு உங்க அம்மா சொன்னாங்கல்ல. இப்படி சொன்னதுமே சேகர் வேற எதுவுமே பேசாம கூடையை எடுத்துக்கிட்டு சாணியெல்லாம் அள்ளி வெளியில கொட்டினான். அப்போ ஒரு பசு ஒண்ணுக்கு இருந்துட்டு இருந்தது. அது இவன் மேல பட்டுடுச்சு. கோபத்தோட மாட்டை அடிச்சான் சேகர். அவ்வளவுதான், அந்த மாடு கோபம் வந்து வாளாலேயே அடிச்சுது. இதனால சேகர் போய் சாணிலேயே விழுந்தான். அவன் முகம் முழுக்க மாட்டு சாணத்தால நிரம்பிடுச்சு. இத பார்த்து, மாப்பிள, அங்க ஆறு இருக்கு, அங்க போய் கழுவிக்கோங்க. ஐயோ மாமா, எனக்கு ஆத்துல நீச்சல்லாம் வராது, நான் இப்படியே வீட்டுக்கு போய் அங்க கழுவிக்கிறேன். அது வரைக்கும் இந்த நாத்தத்தை தாங்க முடியாது மாப்பிள. இப்படி சொல்லி வீரையா சேகரை கூட்டிட்டு போய் ஆத்துல தள்ளி விட்டுட்டாரு. நீச்சல் அடிக்க தெரியாத சேகர் மூழ்கி எழுந்துட்டு இருந்தான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தினான். ஆனா வீரையா அவனை போய் காப்பாத்தாம தனக்குத்தானே நீந்தி வெளியில வரணும்னு அவன்கிட்ட பேசி ஊக்குவிச்சாரு. ஆத்த விட்டு எப்படியோ வெளியில வந்த சேகர் கிட்ட, பாத்தியா சேகர், இப்போ உனக்கு எப்படி நீச்சல் வந்ததுன்னு இப்படி சொன்னதுமே சேகருக்கு ரொம்ப கோபம் வந்தது. வீரையாவை நல்லா திட்டிட்டு அங்கேருந்து கோபமா அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஈர துணியோட வீட்டுக்கு வந்த சேகரை பார்த்து சுசீலா பதட்டப்பட்டு, என்னாச்சுப்பா, இப்படி நனைஞ்சு வந்திருக்க? ஆமா, மாமா எங்க? மாமாலாம் வரலமா, நான் தனியாவே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இப்படி சொன்னதுமே சுசீலாக்கு தன்னோட அண்ணன் மேல கோபம் வந்தது. திட்டிட்டு இருக்கிறப்போவே மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வீரையா அவங்க வீட்டுக்கு வந்தாரு. என்ன அண்ணா, என்ன சொல்லி என் பையனை கூட்டிட்டு போன, ஆனா இப்போ இப்படி தனியா அனுப்பி விட்டுருக்க? கோபம் படாத தங்கச்சி, நான் சொல்றத கேளு. நான் எது பண்ணாலும் எனக்கு வரப்போற மருமகன் எல்லாத்துலயும் தைரியமா இருக்கணும்னு தான் இதெல்லாம் செஞ்சம்மா. இப்படி வீரையன் சொல்றத கேட்டு சேகருக்கும் சுசீலாக்கும் ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ள தனியா எங்கேயுமே வெளியில போனதில்ல. ஆனா இன்னைக்கு அந்த ஊர்ல இருந்து இங்க வரைக்கும் தனியா வந்திருக்காரு. தான் எப்படியாவது பொழைக்கணும்னு தண்ணில நீச்சல் அடிச்சு கரை சேர்ந்தாரு. நம்ம கிட்டதான் இவ்வளவு பணம் இருக்கேன்னு வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அதனாலதான் எலி பல்லி எல்லாம் பார்த்து பயந்து ஓடுறாரு. பயத்தோட இருந்த உன்னுடைய மகன் இப்போ எதுக்குமே பயப்பட மாட்டான் தங்கச்சி. இப்படி சொன்னதுமே சுஷீலாக்கும் சேகருக்கும் அது நியாயமாதான் பட்டது. வீட்டு வேலையை பத்தி சொல்லணும்னா, உன் அண்ணி இறந்ததுக்கு அப்புறமா நானும் வரலட்சுமியும் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லா வேலையும் கத்துக்கிட்டு மாப்பிள்ள மகளுக்கு கொஞ்சம் உதவியா இருப்பாளேன்னு தான் அதெல்லாம் செய்ய வச்சேன். இப்படி சொன்னதை கேட்டு சேகருக்கு வீரையன் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சு. மாமா, தாய் மாமன்னா அப்பாக்கு அப்புறமா இன்னொரு தந்தையா இருப்பாருன்னு இப்பதான் புரிஞ்சுது. எனக்கும் வரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க மாமா, நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். இப்படி சொன்னதுமே சுசீலாவும் வீரையாவும் சந்தோஷப்பட்டு மாதவியாவோட ஓராண்டு திதி முடிஞ்சதுமே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சேகரும் வரலட்சுமியும் சந்தோஷமா குடும்பம் நடத்தி வாழ்ந்து வந்தாங்க.